இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு ரொம்ப சுவையான வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டை தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வந்து பேஸ் பண்ணி ஒரு பிரதமன் பண்ண போறோம். யூஸ்வலா நீங்க வந்துட்டு அடை பிரதமன் பார்த்துருப்பீங்க, பருப்பு பிரதமன் பார்த்துருப்பீங்க, பாலடை பிரதமன் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா ஓட்ஸ் வச்சு ஒரு பிரதமன் பண்ண போறோம். இந்த ஓட்ஸ் பிரதமன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஓட்ஸ் ஒரு கப், மில்க் மேட் ஒரு டேபிள் ஸ்பூன், பால் 200 ml, முந்திரி பருப்பு சிறிதளவு, வெல்லம் 50 கிராம், நெய் சிறிதளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. ஓட்ஸ் பிரதமன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்தீங்க. இப்ப நம்ம வந்து அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்றீங்க வந்துட்டு இந்த ஓட்ஸ் வந்துட்டு பால் முதல்ல காய்ச்சிக்கோங்க. பாலை கொஞ்சம் சுண்டா காய்ச்சிட்டு இந்த பால் காய்ச்சும் போது அதுல வந்து அந்த ஓட்ஸ் போட்டு நம்ம போரேஜ் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பண்ணுங்க. ரொம்ப குழகுழன்னு இல்லாம அந்த வந்து ஓட்ஸ் வந்து குழஞ்சி போகக்கூடாது, ஆனா குக்கா இருக்கணும். அந்த மாதிரி வந்து அந்த பால்ல வரும்போது வெல்லம் வந்துட்டு சிறப்பா ஊற்றலாம், இல்ல வெள்ளத்தை நுணுக்கிட்டு சுத்தப்படுத்தின வெள்ளத்தை வந்துட்டு அதுல வந்து நீங்க போட்டு நமக்கு எப்பயும் போல நம்ம வந்துட்டு அடப்பிரதமனுக்கு டெம்பரிங் பண்றோம் பார்த்தீங்களா, நெய் சூடுபடுத்தி கூட கொஞ்சம் வந்துட்டு கேஷ்யூநட் சேர்த்து காடமும் பவுடர் சேர்த்து அதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான போது நம்ம வந்துட்டு அதை சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இதை எப்படி பண்ண போறோன்றதை பாருங்க. முதல்ல வந்துட்டு பாலை வந்துட்டு காய்ச்சிக்கோங்க. யூஸ்வலாக உங்களுக்கு வந்துட்டு காலையிலே வந்து ஸ்வீட்டு வந்துட்டு எல்லா நேரங்கள்லையும் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒன்று லஞ்சுக்கு பிறகோ இல்லை டின்னருக்கு பிறகோ இல்லை ஈவினிங் டைம்லேயும் அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இதை வந்து நீங்கள் காலையிலே கூட சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்துட்டு இதை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு வி ஆர் யூஸ்டு மில்க்கு தென் ஓட்ஸும் மில்க்கும் கலந்து பண்ணுறதுனால கூட வந்து நம்ம வந்து இது கூட வந்து நம்ம சேர்க்கறது ஸ்வீட் வந்துட்டு ஜாகரி சேர்க்குறோம். ஜாகரி சேர்க்கும் போது உங்களுக்கு அதோட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து வெறும் வாயிலே சாப்பிட சொல்லுவாங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலையோட ஒரு வெல்லம் போட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு வெல்லம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தேவையான வந்துட்டு இரும்பு சத்துக்கள் வந்துட்டு அதில் நிறைஞ்சி இருக்குது. இப்போ எப்படி பேரிச்சம்பழத்தில் வந்துட்டு இரும்பு சத்துக்கள் அதிகம் இருக்குதோ அதே மாதிரி வெல்லம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு பொருட்கள். ஸோ அதை மாதிரி நம்ம சாப்பிடும்போது காலையில் நமக்கு தேவையான ஃபுல் எனர்ஜி வந்துட்டு ராஜபோக மீல்னே சொல்லலாம். இது மார்னிங்கில் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக போரேஜ் மாதிரி சாப்பிடாம வந்துட்டு ஓட்ஸை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அன்னைக்கு நாள் முழுதும் ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஃபீலோட வந்துட்டு அந்த நாளை வந்து தொடங்குவாங்க. இப்போ வந்துட்டு பால் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. யூஸ்வலாக மில்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மில்கை விட வந்து தயிர் வந்து பெட்டருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கில் வந்துட்டு அந்த மில்கை வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு 30 to 35% தான் அது வந்துட்டு ஜீரணமாகும். இது தயிர் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 91% வந்துட்டு ஜீரணமாயிடும். அதனால தான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் உடம்பு முடியாதப்ப வந்துட்டு தயிர் சாதம் சாப்பிடுங்க, மோர் சாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு பாலில் வந்து நமக்கு வந்து ஓட்ஸ் வந்துட்டு போடுறோம். இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் அப்படி டைரெக்டாகவே போடலாம், இதை வந்துட்டு நீங்கள் நெய்யில் வறுத்தும் போடலாம். 2 விதமாகவும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன் நான் பண்ணல அப்படின்னா நெய்யில் வறுக்காம அந்த இது வந்துட்டு வறுக்கும்போது அது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும்ன்றதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு எவ்வளோ வெல்லம் உங்களுக்கு தேவையோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் வந்து நுணுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிட்டு அந்த இதில் வந்துட்டு ஓட்ஸும் வந்து உங்களுக்கு அடப்பிரதமன் மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி மில்க் மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாலையே இன்னும் கொஞ்சம் சுண்டா காய்ச்சினதாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காக தான் அந்த மில்க் மேட் ஆட் பண்ணுறது, மற்றபடி வேறு எந்த பர்பஸும் கிடையாது. இது அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லெவல் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து யூஸ்வலாக நம்ம வந்துட்டு டெம்பரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கோகனட் வந்து சாப் பண்ணி போட்டு
அதையும் அந்த கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணி போட்டலாம். அப்படி தேங்காய் வேண்டாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வெறும் கேஷ்யூ நட் மட்டும் அதில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம யூஸ்வலாக கேஷ்யூ நட்டு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோகோனட்டும் இதில் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்கலாம். காடமம் பவுடர் வந்துட்டு இந்த நெய்யிலே வந்துட்டு போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நெய்யில் அந்த காடமம் ஃப்ரை ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கலர் நல்லா முந்திரி பருப்பு வந்து நல்லா கலராக வந்ததுக்கப்புறம் அதை வந்து மேலே வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக வரட்டும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க முந்திரி பருப்பை. இது மாதிரி பொன்னிறமாக வரும்போது அதை வந்துட்டு எடுத்து போட்டுருங்க. ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த வந்துட்டு ஓட்ஸ் பிரதமன் வந்துட்டு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சுவைக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது தெரியும். யூஸ்வலாக அந்த காலையிலே வந்துட்டு போரேஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஓட்ஸ் பிரதமன் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஓட்ஸ் பிரதமன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.